பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அண்ணா சாலைக்கு வரச் சொல்லி சவால் விடுத்த துணை முதல்வர் உதயநிதி இன்று அதை பற்றி பேச மறுத்திருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதன்படி செலவுக்கு 15 ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க இங்கே 12:30 மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க. பெங்களூர்லேருந்து 8 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி 9 மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடுவாங்க. நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன முடிவு? இன்னைக்கு என்ன சொன்னேனுங்க, எங்கள் தலைவரோட பேசி முடிவு எடுப்போம். தலைவர் எடுக்கிற முடிவு தான். அனைத்து கட்சி கூட்டணிக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்கு. அதுலேயும் இதை பற்றி நாங்கள் மத்திய அரசு நிதி தரலைன்னா அப்படி சொல்ல சொல்லி அண்ணாமலை சவால் விடுக்கிறாரு. இல்ல, பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை தமிழகத்தில் பிரதமர் மோடி வரும்போது மோடின்னு சொல்லி உங்கள் உரிமையில பேசியிருக்காரு பொதுக்கூட்டத்தில். அது அவருடைய தரம். அவனும் பெருசா ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லையா. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை. சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவுபேக் முடியும் சொல்லி மோடி அவர்கள் 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருக்கெல்லாம் உடச்சிட்டு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, பலூன்லாம் விட்டாங்கலாம் ஞாபகம் இருக்கும். அதனால இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க. பால் பாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்லை, அதான் திருப்பி நான் சொல்றேன். இது பிரச்சனையை எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் சொல்றது கிடையாது, தவிர்த்து விட. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்குறோம். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமாக பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை கேட்குறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வித்தொகையை நம்ம கேட்டிருக்கோம். 2150 கோடி கொடுக்க வேண்டியது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமைங்கிறது. இதை யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி பேச விருப்பம் இல்லைங்க சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.